கடந்த சில வாரங்களா இந்தியாவை பத்தி இந்த உலக பாதுகாப்பு வட்டாரங்கள்லாம் பரபரப்பா ஒன்று பேசிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் உலகத்திலேயே நம்பத்தகுந்த ஒரு அணு ஆயுத ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட அவங்களுடைய இயர்லி ரிப்போர்ட், வருடாந்திர ரிப்போர்ட். அவங்க ரிப்போர்ட்ல சொன்னதாவது, இந்தியா முதல் தடவையா தன்னுடைய அணு ஆயுதங்கள்ல சேமிப்பு கிடங்குல இருந்து எடுத்து செயல்பாட்டில் இருக்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல வைத்திருக்காங்க. இதை நம்ம அரசு ஆமாம்னு உறுதிப்படுத்தவும் இல்லை, அதே சமயம் மறுக்கவும் இல்லை. ஆனா இது நடந்திருந்தா இந்தியா 60 வருடங்களா கடைபிடிச்சிட்டு இருந்த அணு ஆயுத கொள்கையிலிருந்து சத்தமே இல்லாம மாறுறோம். ஜூன் 2026 SIPRI, ஸ்டாக்ஹாம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், உலகம் முழுக்க என்ன நடக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுல இந்தியாவை பத்தி இவங்க சொன்னதாவது, இந்தியாவுடைய அணு ஆயுத கையிருப்பு மொத்தம் 150 போன வருடம், அது இந்த வருடம் 190 உயர்ந்திருக்கலாம்னு ஒரு மதிப்பீடு கொடுத்திருக்காங்க. இது போக இந்தியா ஒரு சிறிய எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்களை தன்னுடைய ரவுந்து பணியில இருக்க அணுசக்தியில இயங்குற நீர்மூழ்கி கப்பல்ல பொருத்த தொடங்கி இருக்கலாம். இதுக்கு பேரு பீஸ் டைம் மேட்டிங்னு சொல்லுவாங்க. சுமார் 12 வார்கெட்ஸை தற்போது செயல்பாட்டு நிலையில வைத்திருக்கலாம்னு சொல்றாங்க. இது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது, கிடைச்ச டேட்டாஸ் எல்லாம் வச்சு அவங்களோட ஒரு மதிப்பீடு நடந்திருக்கலாம். இந்த அறிக்கை வெளியான பிறகும் நம்ம இந்திய அரசு இதை பத்தி ஆமாம்னு உறுதிப்படுத்தவும் இல்லை, இல்லைன்னு மறுக்கவும் இல்லை, மௌனம் காக்குறாங்கன்னா ஒரு அர்த்தம் தான் இருக்கும். இது உண்மையா இருந்தா இந்தியா பல வருடங்களா பின்பற்றின நடைமுறையை ஏன் மாற்றணும்? நீர்மூழ்கி கப்பல்களில் சில அணு ஆயுதங்கள் இருந்தால் இப்போ இது என்ன பெரிய விஷயம்னு கேட்கலாம். ஆனால் இத்தனை ஆண்டுகளா, கிட்டத்தட்ட ஒரு 60 வருடமா இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களையும் அதை ஏவக்கூடிய ஏவுகணைகளையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் தனித்தனியாக பிரித்து தான் வச்சிருந்தோம். இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. தற்செயலா விபத்துகள் ஏற்பட்டுறக்கூடாது, ஏதாவது தவறான உத்தரவுகள்னால லான்ச் நடந்துடக்கூடாது, ஒரு பதற்றமான சூழ்நிலையில எந்த விதமான தவறுதலான அவசர முடிவுகள் எடுத்துடக்கூடாதுன்னு. அதனால தான் அணு ஆயுதத்தையும் ஏவக்கூடிய அமைப்பையும் பிரிச்சே வச்சிருந்தோம். இது நடந்திருந்தால் எதுக்கு இந்தியா இந்த பீஸ் டைம் மீட்டிங் பண்ணணும்? அதுவும் நியூக்ளியர் பவர்டு சப்மரீன்ல எதுக்காக பண்ணணும்? காரணம் ரொம்ப சிம்பிள், செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி. இத்தனை வருட காலங்களா ரஷ்யாவை எது காப்பாத்திட்டு இருக்குன்னா இதே தான், செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி. அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது அவங்களுடைய நியூக்ளியர் சப்மரீன்ஸ். ஒரு தடவை ஒரு சப்மரீன் கடலுக்குள்ள இறங்கிருச்சுன்னா அது எங்க இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ரஷ்யாவே அழிச்சிட்டாலும் அவங்க சப்மரீன்ஸ் இருக்கும் எதிரி நாடுகளை தாக்க தான் அழிஞ்சாலும் எதிரியும் சேர்ந்து அழிவான். இந்த கேரண்டியை சப்மரைன்ஸ் கொடுக்குது. ரஷ்யாவும் பல வருடங்களா அவங்க நியூக்ளியர் வார்கெட்ஸை, அதாவது ஒரு 2 நிமிஷத்துல லான்ச் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ்ல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா கிட்ட இருக்கிற சப்மரைன்ஸ் INS ஹரிகாந்த், இது ஒவ்வொன்றிலையும் 4 மிசைல் டியூப்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண INS ஹரிதமான்ல 3500 கிலோமீட்டர் போகக்கூடிய லாங் ரேஞ்ச் K4 மிசைல் கேரியர்ஸ் 8 டியூப்ஸ் இருக்கு. மொத்தம் 16 தடவை செகண்ட் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நம்ம கிட்ட இப்போ இருக்கு. இப்போ இந்தியா இந்த பீஸ் டைம் மீட்டிங் நியூக்ளியர் ஆயுதத்தையும் லான்ச்சர் சப்மரைனையும் இணைத்திருந்தால் நம்ம நியூக்ளியர் டாக்டரின்ங்கிறது இனி வெறும் பேப்பர் மட்டும்தான். ரியாலிட்டியில இந்தியா ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணியிருக்கு. சரி, இது நல்லதா கெட்டதான்னு கேட்டா இந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணி பல வருடங்களை ஆராய்ச்சி பண்ணி அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கியது அவசர நேரத்துல உடனடியா பதில் கொடுக்கறதுக்காக. அது ஆயுதம் இல்லாம சும்மா ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறக்கா? அதுல அணு ஆயுதம் இல்லைன்னா பாதுகாப்பே கிடையாது. இந்த நீர்மூழ்கி கப்பல் கட்டமைக்கப்பட்டதுக்கான முழு நோக்கமே அதுதானே. நியூக்ளியர் ஆயுதங்களை பொறுத்தவரை எத்தனை வார்கெட்ஸ் வச்சிருக்குங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு ஆபரேஷனல் ஆக்டிவா இருக்குங்கிறது தான் முக்கியம். ஆயுதத்தோட இந்தியாவோட நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரா இருக்குதுனாலே இந்தியாவுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த பீஸ் டேஸ்ல அணு ஆயுதங்களையும் அதோடைய லான்ச்சர்ஸையும் பொருத்தாம வச்சிருக்கிறது ஒரு நாட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பீஸ் மீட்டிங்க தவிர செய்யவே கூடாதுன்னு சொல்றாங்க. காரணம், அணு ஆயுதங்கள் செயல்பாட்டு நிலையில் இருந்தா மிக பாதுகாப்பா இருக்கணும், கட்டுப்பாடுகளோட இருக்கணும், எல்லாமே இல்லாம நடக்கணும். இது தவறான தகவல், சின்ன தொழில்நுட்ப கோளாறு மோசமான விளைவுகளை உருவாக்கி விடும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பீஸ் டேஸ்ல அதை பொருத்தாம உங்களுக்கு தேவைப்பட்டா நெருக்கடியான காலகட்டம் ஆபத்து இருந்தால் அப்ப அவசர காலமா பொருத்திக்கலாமே. அப்படி போர்னு வந்துட்டா சப்மரீன்ஸோட அட்வான்டேஜ் அதோட இன்விசிபிலிட்டி தான். ஆயுதங்களை பொறுத்த எப்படியும் பேஸுக்கு வந்துதான் ஆகணும். எதிரி நமக்கு அதுக்கான டைம் கொடுப்பாங்களா? இப்படி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு கோளாறுனால ஏதாவது வெடிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு எந்த ஆபத்தையும் எதிர்க்கலாம்னு ஒரு பக்கமும், எந்த ஆபத்தையும் தவிர்க்கலாம்னு ஒரு பக்கமும். இது ஒரு சிக்கலான ராணுவ முடிவு. நியூக்ளியர் பேலன்ஸுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. நியூக்ளியர் ஆயுதங்களை பொறுத்தவரை அதோட எண்ணிக்கை கணக்கே கிடையாது. நம்ம 190 வச்சிருந்தாலும்
எத்தனை ஆப்ரேஷன்லி ஆக்டிவ்ல இருக்குங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கப்படும். ஏன்னா எதிரி நாடு ரொம்ப சிம்பிளா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை அடிச்சு டிரான்ஸ்போர்ட்டை தடுத்து நியூக்ளியர் ஆயுதங்களை தயார்படுத்த முடியாத நிலைக்கு நம்மளை தள்ளிடலாம். ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், யூகே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் உட்பட இவங்கெல்லாம் பல வருடங்களா உங்களோட நியூக்ளியர் மிசைல்ஸுடைய ஒரு பகுதியை ஆபரேஷனல் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல தான் வச்சிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஏன் பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணல? அந்த ரிப்போர்ட்டுக்கு ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு மறுக்கவும் இல்லை, அமைதி காக்குறாங்க. இந்த கான்செப்டை ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிகுட்டின்னு சொல்லுவாங்க. எதிரி நாட்டுக்கு நம்ம கிட்ட என்ன திறன் இருக்கு, முக்கியமா என்ன திறன் இல்லை, எப்போ என்ன செய்ய போறோங்கிற முழுமையான தகவல்கள் எதுவுமே கிடைக்காத ஒரு நிலையிலேயே வைத்திருப்பது. ஏன்னா பல நேரங்கள்ல இந்த தெரிந்த விஷயங்களை விட தெரியாத அந்த அன்சர்டனிட்டி, இவங்க இப்படி பண்ணிடுவாங்களோ, இவங்ககிட்ட இருக்குமோ அப்படிங்கிற அந்த அன்சர்டனிட்டி தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா மாறும். அதனால இந்திய அரசு இந்த அணு ஆயுத மதிப்பீட்டை பத்தி எந்த தகவல்களையும் தெரிவிக்காது. சரி, இப்ப நம்ம கிட்ட அவங்க சொன்ன மாதிரி ஒரு 12 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் ஆபரேஷன்லி ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னே வச்சுக்கோங்க. சரியா தப்பா உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஒரு பக்கம் இதனால ஆபத்தும் இருக்கு. ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறுனால ஒரு வெடிப்பு நடந்தா என்ன ஆகும்? பதற்றமான சூழ்நிலையில ஒரு தவறுதலான முடிவு எடுத்தா என்ன ஆகும் நம்ம அரசு? இன்னொரு பக்கம் நமக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை தருது. பல நாடுகள் பல வருடங்களாக இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த தவறும் செய்யாம எந்த ஆக்சிடென்ட் நடந்ததாகவும் இது வரைக்கும் ரெக்கார்டு இல்லை. இந்தியா இந்த முடிவு எடுத்திருந்தால் இந்தியா நியூக்ளியர் வார்ஹெட்ஸை பீஸ் டைம் மீட்டிங் பண்ணது சரியா தவறா? இப்போ இருக்க ஜியோ பாலிட்டிக்ஸ் சூழ்நிலைகளை வச்சு பார்த்தா என்னுடைய கருத்து 100% சரி. அதுவும் ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸை இந்நேரம் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி டீகோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அடுத்து ஏதாவது பண்ணணும்னா ஓபி சிந்தூரோட அப்கிரேடட் வெர்ஷனை தான் பண்ணணும். அதுக்கு நம்ம தயாராகணும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை அப்கிரேட் பண்ணணும். இது என்னோட கருத்து. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.